தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மர் எல்லையில் கடந்த வாரம் அரக்கான் ராணுவம் எனும் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி குழுவினர் தாக்குதல் நடத்தினர். அப்போது அங்கிருந்து தப்பிய ராணுவ வீரர்கள் 276 பேர் இந்தியாவுக்குள் நுழைந்தனர். எல்லையோர மாநிலமான மிசோரமின் லாங்திலாய் மாவட்டத்தில் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் அசாம் ரைபிள் படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 184 பேர் நேற்று மியான்மரின் ரக்கினே மாவட்டம் சித்வே நகருக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஐசால் அருகே உள்ள லெங்புயி ஏர்போர்ட்டிலிருந்து மியான்மர் விமானப்படை விமானங்களில் புறப்பட்டு சென்றனர். மீதமுள்ள 92 வீரர்களை இன்று அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக மியான்மரிலிருந்து விமானப்படை விமானம் வந்தது. ஆனால் லெங்புயி ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகி பள்ளத்தில் விழுந்தது. இதில் விமானம் 2ஆக உடைந்தது. அதில் இருந்த 14 பேரில் 8 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் லெங்புயி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விமான விபத்தை தொடர்ந்து லெங்புயி ஏர்போர்ட்டுக்கு வரும் அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது.